வணக்கம். இந்த வீடியோவில் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக ஓய்வூதியர்களுக்கு மு.க. ஸ்டாலின் 8 புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுதுபார்க்கும் தொழிலாளர்கள் நலவாரியம், தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு நலவாரியம் மற்றும் இதர பல்வேறு நலவாரியங்கள் மூலம் மாதந்தோறும் வழங்கப்படும் ஓய்வூதியம் ரூபாய் 1200 ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த திருமண முன்பணம் 10,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. வீடு கட்டுவதற்கான முன்பணம் 40 லட்சம் ரூபாயிலிருந்து 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. ஓய்வூதிய பணிக்கொடை ரூபாய் 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு உதவி 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலர்களின் சிறப்பு ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிதாக 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் புதிதாக இடம்பெற்றுள்ள அறிவிப்புகள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு ஓய்வு பெறும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் 50 விழுக்காடு ஊதியம் ஓய்வூதியமாகவும் அத்துடன் இதர ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக மாநில அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் தற்போது வழங்கப்பட்டு வரும் காப்பீட்டுத் தொகை ரூபாய் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஓய்வூதியர்கள் காப்பீடு திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு வாரியங்கள் மற்றும் அரசு நிறுவனத்தின் ஓய்வூதியர்களுக்கும் காப்பீடு திட்டத்தின் பலன்கள் முழுமையாக கிடைத்த நடவடிக்கை எடுக்கப்படும். பத்திரிகையாளர்கள் நலவாரியம் அமைக்கப்பட்டு 180 நபர்களுக்கு பத்திரிகையாளர் ஓய்வூதியமும் 28 நபர்களுக்கு பத்திரிகையாளர் குடும்ப ஓய்வூதியமும் 56 பத்திரிகையாளர்களின் வாரிசுகளுக்கு குடும்ப உதவி நிதியும் வழங்கப்பட்டது. பணிக்காலத்தில் இறக்கும் பத்திரிகையாளர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் குடும்ப உதவி நிதி ரூபாய் 3 லட்சத்திலிருந்து ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்பட்டது. பத்திரிகையாளர் ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட பணிக்கொடை மற்றும் பணிக்கால ஆண்டு வருமான உச்சவரம்பு ரூபாய் 3 லட்சத்திலிருந்து ரூபாய் 4 லட்சமாக உயர்த்தப்பட்டது. பத்திரிகையாளர் நல நிதியிலிருந்து வழங்கப்பட்டு வரும் மருத்துவ உதவித்தொகை ரூபாய் 2 லட்சத்திலிருந்து ரூபாய் 2.5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர் ஓய்வூதியம் 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர் குடும்ப ஓய்வூதியம் 5,000 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பத்திரிகையாளர்களுக்கு செயல்படுத்தி வரும் ஓய்வூதியம், மருத்துவ உதவி போன்ற திட்டங்கள் காட்சி ஊடகத்தில் பணியாற்றும் பத்திரிகையாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். கைத்தறி நெசவாளர் முதியோர் மாதாந்திர ஓய்வூதியம் 1,200 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும். பொருளாதாரத்தின் நலிவடைந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியத் தொகை 6,000 ரூபாயிலிருந்து ரூபாய் 10,000 உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.